வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு இட்லி பொடி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்லி பொடியில் பருப்பெல்லாம் வச்சு நம்ம அரைக்கிறது ஒரு டேஸ்ட்டுன்னா, இந்த இட்லி பொடி அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திருநெல்வேலி பக்கங்களில் இந்த இட்லி பொடி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக செய்வாங்க. இது என்னோட நெய்பர் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இட்லி பொடி பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா வீட்டில் செஞ்சு கொடுங்க. அவங்க உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, வயதானவங்க இருந்தாலும் இடுப்பு வலி, கைகாலி வலி இருக்கிறவங்க நம்மளை எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறதுக்கு பேர் இட்லி தோசையோட சாப்பாட்டோட கூடிய ஒரு ஆரோக்கியமான இட்லி பொடிங்க. இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு பொடிகள்லாம் இட்லி பொடி, காரப்பொடி அப்படின்னு நிறைய வகை அரைச்சிருப்போம். இந்த இட்லி பொடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் இப்போ கடாயில் 2 கப் அளவுக்கு, மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வெறும் கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனு இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப விட வேண்டாம். ஏன் சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற சொல்கிறேன் அப்படின்னா, எண்ணெய் ரொம்ப வாங்காது. அந்த மேலேயே ஊற்றிட்டோன்னா நம்ம எண்ணெய் வாங்காது. அதுக்காக தான். இல்லை, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வறுக்கிறதுனாலும் வறுக்கலாம். இது கோட்டிங் எல்லா இடத்துலையுமே ஆகிடும். நம்ம கிண்டும்போது எல்லா இடத்துலையுமே டக்குன்னு ஆகிடும். அதுக்காக தான். இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறது சில பேருக்கு தெரியலை, எனக்கு இது எப்படி வறுபட்டுச்சுன்னு தெரியலை அப்படிங்கிறவங்க இது கூட 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகும். டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். இந்த உளுந்து நல்லா வறுக்கணுங்க. முழு கருப்பு உளுந்து இல்லை என்கிட்ட உடச்ச கருப்பு உளுந்து தான் இருக்குன்னாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி முழுசாக இருக்கிற கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நல்ல ஸ்மெல்லு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே 2 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்தோம். இதில் அதே கப்பால் 3/4 கப்பு அளவுக்கு நான் கருப்பு எள் எடுத்துக்கிறேங்க. சில பேர் சரிக்கு சரி எள் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்த அளவுக்கு சேர்க்குறது தான் சிறந்தது. ஏன்னா சில சமயம் ப்ரெக்னென்ட் லேடி நிறைய பேர் இருப்பாங்க. ஓவராக எள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு காட்டியிருக்கேன். இல்லை, எள் நிறையா சேர்த்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா 2 கப்புக்கு 1/2 கப்பு நீங்கள் எள் சேர்க்கலாம். இது நல்லா வறுத்து இந்த மாதிரி படன்னு பொரியணுங்க. பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 25 பல் சேர்த்து இதையும் நல்லா வெறும் கடாயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டுருணுங்க. இது நல்லா வறுத்து அந்த ஸ்மெல்லு, பூண்டோட ஸ்மெல்லு, ரா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் சிம்லேயே போட்டு வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட வேண்டியது தான். நான் தோல் உரித்தது பாதி, உரிக்காதது பாதி சேர்த்துருக்கேன். தோல் உரிக்காமல் கூட அதை நீங்கள் வறுத்து எடுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை நான் முத நாளே உருவி ரூம் டெம்பரேச்சரில் உலர்த்தி வச்சுருக்கேன். வெயிலெல்லாம் காய வைக்கல. கொத்தோடு உருவி போட்டிருந்தேன். அப்படியே நல்லா காஞ்சிருச்சு, சருகாக காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். நான் தாராளமாகவே சேர்க்குறேங்க கருவேப்பிலை. சில பேர் கம்மியாக சேர்ப்பாங்க. இது கருவேப்பிலையெல்லாம் நல்லது தான் உடம்புக்கு. அதனால நான் நிறையா சேர்க்குறேன். மற்றபடி இதில் கம்மியாக சேர்த்து தான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் நிறையா சேர்த்தோன்னா இந்த கருவேப்பிலை நிறைய சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி இட்லி பொடியோடு சாப்பிட்றப்ப நல்லா உடம்புக்கு நல்லது தானே. அதனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நல்லா உலர்த்தி சேருங்க. அப்போ தான் காரல் அடிக்காது. 3 மாதம் வச்சுருந்தாலும் இந்த இட்லி பொடி காரல் அடிக்காது. இது வெரைட்டி ரைஸுக்கு கூட இதில் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அது ஏற்கனவே காஞ்சது தான். அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டு ஒரு 25லேருந்து 28, ஒரு 30 வரமிளகாக்குள்ளே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. நான் ஒரு 25 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்குங்க. அதனால நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். காரம் இல்லாத மிளகான்னா நீங்கள் ஒரு 30 மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லெண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் அந்த மீதம் இருக்க எண்ணெயில் வறுத்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பவுடர் பெருங்காயம் அந்த சூட்டுலேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா எண்ணெயில் நான் வறுக்கலை. ஏன்னா அந்த எண்ணெயில் வறுத்தோன்னா கசப்பு தட்டும். அதனால் பெருங்காயத்தூள் ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன், கம்மியாக சின்ன டீஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம்.
ஏன்னா ஃபஸ்ட்டு மிளகாய் வந்து நல்லா கிரைண்ட் ஆகணும். அதுக்காக ஃபஸ்ட்டு மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பொடியே கொஞ்சம் கொரகொரப்பாக தான் செய்வாங்க. இல்லை பெரிய குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது அதை அரைச்சி கொட்டிட்டோம். மிளகாவும் கருவேப்பிலையும் அரைச்சி கொட்டியாச்சு. இப்போ கருப்பு உளுத்தம்பருப்பு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மேலேயே எள்ளை போட்டு ஒரு 3-4 சுற்று அவ்வளோதான். ரொம்ப பவுட்ரு பண்ண வேணாம். எள்ளை போட்டு வறுத்த எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். ஏன்னா மறுதிருப்பி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வேறு நம்ம அரைக்கணும். இப்போ அதே பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ பூண்டு கல்லுப்பு, வறுத்த பூண்டு கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பை நீங்கள் வறுக்கிறதுனாலும் வறுத்து சேர்க்கலாம். நான் வெயிலில் காய வச்சுருந்தேன், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொழப்பாக இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியில் கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் போடுங்க. போட்டு மறுதிருப்பி எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி எடுத்துட்டு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆற வச்சுருங்க. நல்லா பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த காரல் வடை இருக்காது. சில பேர் இட்லி பொடியெல்லாம் அரைச்சி வச்சா காரல் வடை வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த டிப்ஸு. நல்லா ஆற வச்சுட்டு நல்லா தண்ணி படாத பாத்திரத்தில் இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா சில்வர் பாட்டில், இதை தவிர வேறு எதுலேயுமே இந்த மாதிரி மசாலா பொடி இட்லி பொடியெல்லாம் கொட்டாதீங்க. அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொட்டிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இட்லி பொடியை வச்சுக்கிட்டு நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட செய்யலாம். கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் தாளித்து கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு சாதத்தை போட்டு கிளறி மேலே அந்த சாதத்தில் ஒரு டீஸ்பூன் இந்த பவுடரை போட்டு கிளறியும் சாப்பிடலாம். இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பாங்கங்க. அதாவது இந்த பொடி அரைக்கும் போது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு அரைப்பாங்க. அது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது கருப்பு உளுந்து பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு இட்லி பொடின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பக்கத்தில். எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இட்லி பொடி. அதனால தான் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கருப்பு இட்லி பொடி திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு இட்லி பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.